சார் வணக்கம் சார். ஒரு சின்ன பதிவு. இந்த பதிவு யாருக்குனாக்கா, மதிப்பிற்குரிய நக்கீரன் கோபால் சார் அவர்களுக்கு தான் இந்த பதிவு. சார் மேலே ரொம்ப மரியாதையும் அக்கறையும் நிறையா இருந்துச்சு. ஆனால் சமீபத்தில் அவர் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். தாவேகா கட்சியை பற்றியும் அதனுடைய தலைவர் விஜயை பற்றியும் விமர்சித்து இருந்தார். சார், நீங்கள் ஒரு நடுநிலையான பத்திரிகையாளர், இல்லை நிறையா சாதனைகள் செஞ்சுருக்கீங்க சரிங்களா? நீங்கள் ஒரு வீடியோ பதிவேற்றம் செய்யும்பொழுது தயவு செஞ்சு நடுநிலையாக நீங்கள் பேசுங்க. விஜய் அண்ணாவை பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் பேசுகிறீங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். விஜயுடைய வாழ்க்கை வரலாறு அவ்வளோ எளிதாக அமையலை சார். சார், ஒரு பிள்ளையுடைய வாழ்க்கையை ஒரு தந்தை தான் சார் முடிவு பண்ணணும். தந்தை தான் அதுக்கு ஒரு நல்ல வழிகாட்டி காமிக்கணும். அப்படி இருக்கும்போது விஜய் அண்ணாவுடைய அப்பா ஒரு சினிமா துறையை சார்ந்தவர். தன்னுடைய பிள்ளைக்கு ஆரம்ப காலகட்டங்களில் நிறைய உதவிகள் பண்ணியிருக்காருன்னு வச்சுங்களேன். அது அவர் அப்பாவுடைய கடமை சார். சரிங்களா? ஆனால் டான்ஸ் ஆடினது விஜய், வசனம் பேசுனது விஜய், ஃபைட் பண்ணது விஜய், படத்தின் கதையை தேர்ந்தெடுத்தது விஜய். எல்லாமே அவர் பண்ணி, அவர் உழைச்சி, அவர் முன்னேறிருக்கார் சார். நீங்கள் விஜயை உரிமையில் பேசுகிறீங்க, அவன் இவன் சொல்லிட்டு பேசுகிறீங்க. அது ரொம்ப தவறு சார். நீங்கள் பேசுனது ரொம்ப ரொம்ப தவறு. சரிங்களா? ஒரு குடும்பத்தில் பிரச்சனை இருக்குங்க தான் சார். அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் பிரச்சனை இருக்கும், அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் பிரச்சனை இருக்கும். அது அவங்க குடும்பம் சம்மந்தப்பட்டது சார். நீங்களும் நானும் அதில் தலையிட முடியாது. நீங்கள் என்னமோ அவங்க வீட்டு பிரச்சனையெல்லாம் எடுத்துகிட்டு வரீங்க உள்ளார சார். அது மட்டும் இல்லை சார், இப்போது நடக்கிற அரசியலை பற்றி நான் சில வரிகள் உங்கள்கிட்ட சொல்கிறேன். 70 ஆண்டு காலமாக திராவிட கட்சிகள் தான் தமிழ்நாட்டை ஆளுது. உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏடிஎம்கே, டிஎம்கே. சரிங்களா? இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்கா தலைவர்களுடைய படம் அண்ணா படம், எம்ஜிஆர் படம், ஜெயலலிதா, கருணாநிதி படம் தான் இடம்பெறும். மோஸ்ட்லி பெரியார் படம் இருக்கும். இல்லை, 70 ஆண்டு கால அரசியலில் இந்த 2 கட்சிகள் அம்பேத்கர் படத்தை அதில் எதனா குறிப்பிட்டிருப்பாங்களா? நீங்கள் சொல்லுங்கள். அம்பேத்கர் படத்தை யாரும் குறிப்பிட்டிருப்பாங்களா? அம்பேத்கருடைய அரசியல் இந்தியாவில் எவ்வளோ பெரிய தாக்கத்தை கொடுத்துருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் தாவேகா அந்த சாதனையை செஞ்சாங்க. அம்பேத்கர் படத்தை உள்ளார கொண்டு வந்தாங்க. விஜயை பிடிச்சவங்க எல்லாம் அம்பேத்கரை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க சார். இதுக்கு முன்னாடி கிடையாது சார். அரசியல் பயணத்தில் ஒரு சில கட்சிகள் மட்டும்தான் அம்பேத்கர் படத்தை யூஸ் பண்ணுவாங்க, மற்றது யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன் இன்னும் பல பேர் அம்பேத்கர் ஜாதி தலைவராக பார்க்குறாங்க. அந்த ஜாதி தலைவர்கள் அம்பேத்கர் கிடையாது சார். விஜய் வந்ததுக்கப்புறம் அம்பேத்கரை நேசிக்காதவங்க கூட நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வீட்டு ஃபங்க்ஷனில் பேனரில் அம்பேத்கரோட ஃபோட்டோ இருக்குது. அம்பேத்கரை ஏற்றுக்காதவங்க விஜயை பிடிக்கும், விஜய் அண்ணாவை பிடிக்கும், தாவேகா தலைவர் விஜய் பிடிக்கின்றதுனால அவங்களுடைய ஃபோட்டோஸ்லாம் இப்போ அவங்களுடைய பேனர்ஸு, பத்திரிகை எல்லாத்தையும் வருது சார். இது எவ்வளோ பெரிய மாற்றம், இது எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ பெரிய புரட்சி. சரிங்களா? கொள்கைன்னு சொல்கிறீங்க, 2 கட்சிகளுக்கு கொள்கை இருக்குதுன்னு சொல்கிறீங்க. டிஎம்கேவோட கொள்கை என்ன, ஏடிஎம்கேவோட கொள்கை என்ன சார்? பேசினா நிறைய பேசலாம் சார். 70 ஆண்டுகள் ஆட்சியில் என்னென்ன கொள்கையெல்லாம் அவங்க சாதிச்சாங்க, போனாங்க, வந்தாங்க சொல்லிட்டு சார். ஒரு மனிதர் ஒரு 200 கோடி சொத்து வாங்குற ஒரு மனிதர், சாரி 200 கோடி சம்பளம் வாங்குற ஒரு மனிதர் அவருடைய திரைப்பயணத்தை விட்டுட்டு அரசியலுக்கு வர சார். வரவேற்றுங்க சார். ஜனநாயக நாடுங்க. யார் வேணாலும் அரசியல் செய்யலாம், யார் வேணாலும் அரசியல் பண்ணலாம். நீங்கள் எல்லாருமே விஜய் மேலே எவ்வளோ காழ்ப்புணர்ச்சியோடு பேசுகிறீங்க
சார் 30 ஆண்டுகாலமாக வந்து அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு சிலர் சொல்லிவிட்டு கடைசியாக இப்போ கூட ரீசெண்டாக ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே நான் அரசியலுக்கு வருவது உறுதினாரு. என்ன சார் பண்ணார் அவர்? சொல்லக்கூடாது சார், செயலில் செய்யணும். சரிங்களா? விஜயண்ணாவுக்கும் 50 வயசு ஆகுது. இன்னும் ஒரு திரைத்துறையில் சாதிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. இன்னொரு ஒரு 20 வருஷம் சினிமாவில் நடித்தார்னா அவருடைய சொத்து மதிப்பு அன்றைய காலகட்டத்துக்கு எவ்வளோ மடங்கு உயர்ந்திருக்கும். அதெல்லாம் வேணாம் சார். அவருக்கும் குடும்பம் இருக்குது சார். அதெல்லாம் கடந்து தான் இந்த மக்கள் நம்மளை வாழ வச்சாங்க. இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு உள்ளே வராரு. சரிங்களா? எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வராரு. அவருக்கு மிகப்பெரிய மக்கள் சக்தி இருக்குது சார். சரிங்களா? தயவு செஞ்சு மற்ற பத்திரிகையாளர்கள் மாதிரி நீங்கள் பேசாதீங்க. நிறைய விஷயங்கள் நான் கேட்க வேண்டியது இருக்குது. ஆனால் 2026 தேர்தல் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அதை விட 2031 ஆட்சி அமையும். பார்க்கலாம் சார். நன்றி.